கிறிஸ்துவுக்குள்ள அருமையான பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. வானத்திலிருந்து விழுந்தாயே, தரையிலே விழ வெட்டப்பட்டாயே என்று அதிகாலையின் மகனாகிய லூசிபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் வானத்திலிருந்து விழுந்தவனாக இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறான். வானத்திலிருந்து எங்கே விழுந்தவனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறான்? வானத்திலிருந்து கர்த்தருடைய கிரியைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஆளுமைக்குள்ளாக இருந்து தள்ளப்பட்டவனாக இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறான். அந்த ஆளுமை பரலோக ராஜ்யத்திலே அவருடைய ராஜ்யமாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து தரையிலே விழ தள்ளப்பட்டவனாக இவன் சாட்சியிடப்படுகிறான். இவன் தரையிலே விழ தள்ளப்பட்டவன். தரை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து, இவன்தானா பூமியை தத்தளிக்க செய்தவன் என்று இங்கே சாட்சி கொடுக்கிறார். இவன் வான மண்டலத்தில் இருந்து இந்த பூமியை தத்தளிக்க செய்யத்தக்க விதமான கிரியைகளை செய்கிறவனாக அவன் தன்னுடைய கிரியைகளை செய்கிறான் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. யார் இந்த லூசிபர்? யார் இந்த பிசாசு? யார் இந்த சர்ப்பம்? இவைகள் எல்லாம் ஒரு நபர் அநேக தன்மைகளிலே செயல்படுகிறவனாக காணப்படுகிறான். நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். இந்த லூசிபரானவன் அதிகாரம் பெற்றவனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறான். முத்திரை மோதிரம் என்பது ராஜாவினுடைய அடையாளம், ராஜாவினுடைய ஆணைக்கு அடையாளமாக, ராஜாவின் ஒப்புதலை கொடுத்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அதிலே கொடுக்கப்படுகிற கூடிய ஒரு காரியமாக வேதத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த முத்திரையானது ராஜாவினுடைய மோதிரத்திலே இருக்கக்கூடிய ஒரு முத்திரை. இந்த ராஜாவினுடைய மோதிரத்திலே இருக்கக்கூடிய இந்த முத்திரையானது ஒரு ஆணையை அங்கீகரிக்கிறதாக அது சாட்சியிடப்படுகிறது. இவைகளை குறித்து வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே இவன் விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இவன் அதிகாரத்தை பெற்றவன், இவன் ஞானத்தால் நிறைந்தவன் என்றும் இவன் பூரண அழகுள்ளவன் என்றும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், முத்திரை மோதிரத்தை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொண்டவனாக, ஒரு ஆளுமைக்குரியவனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறார். இவனுடைய ஆளுமை எப்படிப்பட்ட ஆளுமையாக காணப்படுகிறது? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தே அக்னிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு என்று இவனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த முத்திரை மோதிரமானது அவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட நிலையிலே அங்கே உயர்த்தப்பட்ட ஒரு நிலை. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த முத்திரையானது காப்பாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற முத்திரை. அந்த முத்திரையானது இந்த பூமியிலே ஜனங்களை ஆளுமை செய்யக்கூடிய முத்திரை கொண்டதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் விதமாக சோதனைக்காரனாக வந்து பூமியின் சகல ராஜ்யங்களையும் காட்டி இதனுடைய அதிகாரம் யாவும் தன்னிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று, அந்த மகிமையாவும் தன்னகத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் கொடுக்கக்கூடிய சாட்சியை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவன் ஒரு அதிகாரத்தை பெற்றவன். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி ஒரு அதிகாரத்தை பெற்றவன். லூசிபர் ஒரு அதிகாரத்தை பெற்றவன். சர்ப்பம் ஒரு அதிகாரத்தை பெற்றவன். பிசாசு ஒரு அதிகாரத்தை பெற்றவன். சாத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிற இவன் ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கிறவன். அந்த அதிகாரமானது முத்திரை மோதிரமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரை மோதிரமானது அவன் பெற்றிருக்கக்கூடிய அபிஷேகத்தை குறித்து கொடுக்கக்கூடிய சாட்சியாக அவன் தேவனுடைய பர்வதத்திலே காணப்பட்டான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அவன் தேவனுடைய பர்வதத்திலே இருந்தவன். அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருந்தவன். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருந்து அவன் இந்த பூமிக்கு விழத்தள்ளப்பட்டான் என்று வேதத்திலே சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி முத்திரை மோதிரமாக தன்னகத்தை அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த லூசிபர் இங்கே வான மண்டலத்திலே கர்த்தருடைய ராஜ்யமாக சாட்சியிடப்படுகிற பரலோக ராஜ்யத்திலே இருக்கிறவனாக இருந்தான். அவன் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் இருந்தான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் இருந்தவன் அங்கிருந்து தள்ளப்பட்டான். எங்கே தள்ளப்பட்டான்? 2ஆம் வானத்துக்குள்ளாக தள்ளப்பட்டான். அவனுடைய கிரியைகள் அந்த 2ஆம் வானம் வரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுமையாக, அதிகாரமாக காணப்பட்டிருக்கிறது. இந்த 2ஆம் வானம் வரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அதிகாரமானது அவனுக்கு முத்திரை மோதிரமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இதற்குள்ளாக இருக்கக்கூடிய சகல கிரியைகளையும் அவன் ஆளுமை செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்றவனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறான். மேலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம்
16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபா இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். அவன் தேவனுடைய பர்வதத்திலிருந்து தள்ளப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுடைய பர்வதத்தில் இருந்தான், அவன் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் இருந்தான், அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே இருந்தான், அவன் வானமண்டலத்தின் அதிகாரத்தை பெற்றவனாக இருந்தான். ஆனால் அந்த அதிகாரத்துக்குள்ளாக இருந்து அவன் விழத்தள்ளப்பட்டவனாக காணப்படுகிறான். அவன் விழத்தள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிரியை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக சென்று தன்னுடைய கிரியைகளை செய்யக்கூடிய அந்த நிலையிலிருந்து அவன் தள்ளப்பட்டவன். பரலோகத்துக்குள்ளாக செல்லக்கூடிய நிலையிலிருந்து தள்ளப்பட்டவனாக அவன் சாட்சியிடப்படுகிறான். வேதம் சாட்சி கொடுக்கிறது, அவனுடைய கிரியைகள் கர்த்தருடைய சமூகத்துக்கு மாறுபாடான கிரியாக காணப்பட்டபடியினால் அவன் அங்கிருந்து தள்ளப்பட்டான் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேலவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அந்த ஆளுமைக்குள்ளாக இருந்து தன்னுடைய கிரியைகளுக்குள்ளாக அவன் இருக்கும் பொழுது, அவனுடைய மகிமைக்குள்ளாக அவன் இருக்கும் பொழுது அவனுக்கு என்று ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அதற்கு முன்னராக அவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சாட்சியிடப்படுகிறான். இந்த பூமியிலே இருக்கக்கூடிய சகல அதிகாரங்களையும் ஆளுமையும் தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடியவன். இந்த பூமிக்குரிய காரியங்கள் யாவற்றிலும் அவன் அதிகாரம் செலுத்தக்கூடியவனாக காணப்படுகிறான். அப்படி அதிகாரம் பெற்றிருந்த தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனிலும் கொண்டு வைக்கப்படுகிறான். அந்த அதிகாரத்துக்குள்ளாக தேவனுடைய தோட்டமாகிய அந்த ஏதேனுக்குள்ளும் அவன் நுழைகிறதை வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவன் ஏதேனுக்குள்ளாக வருகிறான். அவன் ஏதேனுக்குள்ளாக வந்து உயிரோடு இருக்கக்கூடிய நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று தன்னுடைய மீறுதலினால் ஒரு சாபத்துக்குள்ளாகிறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இதுவகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வானமண்டலத்தின் அதிகாரத்துக்குள்ளாக இருந்தவன். அவன் வானமண்டலத்துக்குள்ளாக செல்லக்கூடிய ஒரு கிருபை பெற்றவனாக இருந்தவன். வானமண்டலத்துக்குள்ளாக செல்லக்கூடிய அந்த தன்மையிலே விளங்கினவன். ஆனால் அவனுடைய கிரியை ஏதேன் தோட்டத்திலே மாறுபாடான ஒரு கிரியையாக வந்தது. ஏதேன் தோட்டம் முதலாக கர்த்தத்துவம் ஆரம்பமான தோட்டம். கர்த்தத்துவம் ஆரம்பமான தோட்டம் ஏதேன் தோட்டம். கர்த்தத்துவம் ஆரம்பமான அந்த தோட்டத்துக்குள்ளாகவும் அந்த மகிமைக்குரியவன் அங்கே வீற்றிருக்கிறவனாக காணப்படுகிறான். எல்லா விருட்சங்களுக்குள்ளாகவும் தன்னுடைய கிரியைகளுக்குள்ளாக சகலத்தையும் காப்பாற்றக்கூடிய தன்மை உள்ளவனாக அவன் காணப்படுகிறான். ஆனால் அந்த தன்மைக்குள்ளாக அவன் செய்த கிரியை கர்த்தத்துவத்துக்கு மாறான ஒரு போதகத்தை கொடுக்கக்கூடிய கிரியையாக சாட்சியிடப்படுகிறது. அந்த கிரியையானது அங்கே ஆதாமை வஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலை. ஏவாள் மூலமாக ஆதாமை வஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த வஞ்சகத்துக்குள்ளாக அவனுடைய கிரியைகள் இருந்தபடியினால் அவன் அங்கே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுடைய கிரியைகள் எல்லாம் இந்த பூமியிலே இருந்து நீ மண்ணை தின்பாய் என்று கிடைக்கக்கூடிய ஒரு சாபத்துக்குள்ளாகிறார். இந்த பூமிக்குள்ளாக இருந்து மண்ணை தின்கக்கூடிய ஒரு நிலை, மண்ணாக இருக்கக்கூடிய இந்த பூமிக்குரிய எல்லா காரியங்களுக்குள்ளாகவும் இருந்து தன்னுடைய கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக அவன் இங்கே தன்னுடைய உயரிய நிலையிலிருந்து தள்ளப்பட்டவனாக காணப்படுகிறான். அவன் வானமண்டலத்துக்குரிய அதிகாரத்தை பெற்றவனாக இருந்தாலும், அவன் வானமண்டலத்துக்குள்ளாக செல்லக்கூடிய அந்த தன்மையிலே காணப்பட்டிருந்தாலும் அவனுடைய மீறுதலின்படியினால் அவன் இந்த பூமிக்கு தள்ளப்பட்டான். அவன் 2ஆம் வானத்துக்குள்ளாக தள்ளப்பட்டான். 2ஆம் வானம் வரையிலும் அவனுடைய அதிகாரம் காணப்படக்கூடிய ஒரு நிலையை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் மண்ணுக்குள்ளாக தள்ளப்பட்டான். அவன் சாபத்துக்குள்ளாகி இந்த பூமியின் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று சபிக்கப்பட்டவனாக இந்த பூமிக்கு தள்ளப்பட்டான். இந்த மண்ணுக்குள்ளாக அவனுடைய ஆளுமை, இந்த பூமியிலே அவனுடைய ஆளுமை, இந்த பூமி இருக்கும் வரையிலும் அவனுடைய ஆளுமை காணப்படும். ஏனென்றால் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அவனுடைய ஜீவிய காலம் இந்த பூமி இருக்கும் வரையிலும் காணப்படும். இந்த பூமி இருக்கும் வரையிலும் அவனுடைய ஜீவிய காலம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அவன் இந்த பூமி இருக்கும் வரையிலும் உயிரோடு இருக்கிறவனாக வேதம் அவனை குறித்து சாட்சியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். மேலும் இந்த பிசாசிடம், இந்த பூமிக்குரிய
அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் என்று சாட்சியிடப்படுகிறானே, அவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சாட்சியிடப்படுகிறானே, அவனுடைய கிரியையானது இந்த பூமியிலே இந்த முதலாம் வானம் மற்றும் இரண்டாம் வானத்துக்குள்ளாக சகல அதிகாரத்தை பெற்றிருக்கிறவனாக காணப்படுகிறான். இந்த ராஜ்யங்களுடைய மகிமையெல்லாம் அவனிடத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாவற்றினுடைய ஆளுமையும் அவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய ஆளுமையை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆளுமையானது மண்ணுக்குரிய ஆளுமையாக காணப்படுகிறது, இந்த பூமிக்குரிய ஆளுமையாக காணப்படுகிறது. அவன் மண்ணின் ஆளுமை பெற்றவன். மண்ணின் ஆளுமை இன்றைக்கு பிதானால் இங்கே பிசாசிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சாத்தானிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வலு சர்ப்பத்திடம் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வலு சர்ப்பமானது தன்னுடைய கிரியைகளை முதலாக கர்த்தத்துவத்துக்கு எதிரான கிரியையாய் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே அங்கே சாட்சியிடப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இப்படி காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த கேருப்பானது இந்த அபிஷேகம் முத்திரை மோதிரமாக தன்னுடைய ஆளுமையை பெற்றிருக்கக்கூடிய இந்த வலு சர்ப்பமானது இங்கே ஒரு மாறுபாடான ஒரு கிரியையை செய்தது. இந்த மாறுபாடான கிரியைகளை அவன் செய்த நிலையானது இந்த பூமியிலே மண்ணிலே செய்த அவனுடைய கிரியையாகும். அது ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பமாகி இந்த பூமி இருக்கிற வரையிலும் அவன் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுஷின் நாட்கள் இந்த பூமியின் மண் இருக்கும் வரையிலும் அவன் ஜீவனோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையாகவே வேதம் சாட்சி கொடுக்கிறது. கர்த்தர் பூமியின் மண்ணினாலே சகலத்தையும் உருவாக்கினார் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. சகல மிருகங்களையும் பறவைகளையும் அவர் மண்ணிலே உருவாக்கினார் என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. மேலும் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இங்கே கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனிதனை உருவாக்கினார் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். மனிதன் பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன். பூமியின் மண்ணின் உள்ள தன்மைகள் யாவும் மனிதனுடைய சரீரத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த பூமியின் மண்ணுக்குரிய கிரியைகள் தாதுக்கள் இவைகள் யாவும் மனிதனுடைய சரீரத்திலும் காணப்படக்கூடிய ஒரு நிலை. எல்லா மிருக ஜீவன்களும் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது. எல்லா பறவைகளும் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது. எல்லா மச்சங்களும் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்ட யாவும் ஒரு நாள் மண்ணுக்குள்ளாகி மண்ணோடு மண்ணாகி செல்லக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலையிலே மனிதனும் உருவாக்கப்பட்டார். அப்படி மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதனுக்குள்ளாக கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே சென்று குடியமர்த்தக்கூடிய கிருபையை ஆதாமிடத்துக்கு கொடுத்தார். கர்த்தத்துவத்துக்குள்ளாக செல்லக்கூடிய அந்த கிருபை ஆதாமிடம் கொடுக்கப்பட்டது. ஆதாமுக்குள்ளே கர்த்தர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆதாமுக்குள்ளாக கர்த்தர் தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். அந்த சுவாசமானது அவனுடைய நாசியின் வழியாக செல்லப்பட்ட ஜீவாத்மாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. ஜீவன் இருக்கிற வரையிலும் மாமிச சரீரத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனானது அந்த ஆத்மாவானது அங்கே மாமிச சரீரத்துக்குள்ளாக பூரணப்பட வரையிலும் அது அந்த சரீரத்துக்குள்ளாக தன்னுடைய கிரியைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. பூமியின் மண்ணினால் உருவானான். மனிதன் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். சகல ஜீவராசிகளும் மண்ணினால் உருவாக்கப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய சகல தாவரங்களும் மண்ணினால் உருவாக்கப்பட்டது. இவை யாவும் மண்ணுக்குள்ளாக சென்று மண்ணோடு மண்ணாக செல்லக்கூடிய ஒரு நிலை. அப்படி மண்ணோடு மண்ணாக செல்லக்கூடிய தன்மையிலே இங்கே எல்லா ஜீவராசிகளும் உருவாக்கப்பட்டது. இப்படி மண்ணாக இருக்கக்கூடிய இந்த ஜீவராசிகளுக்குள்ளாக நீ மண்ணை தின்பாய் என்று அங்கே சபிக்கப்பட்டவனாக அதிகாலையின் மகனாகிய விடுவில்லி இந்த பூமியிலேயே தள்ளப்படுகிறார். ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார். கர்த்தத்துவத்தின் கிரியைக்குள்ளாக இருந்து வெளியேற்றப்படுகிறதை வேதம் கொடுக்கிற சாட்சியாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, எல்லா உயிரினங்களும் மண்ணின் தன்மைக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. மனிதனும் அபிதமாகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட நிலையிலும் அவனுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மேலான ஒரு நிலை கர்த்தர் கொடுத்த ஜீவனுக்குரிய அந்த சுவாசம். அந்த ஜீவனுக்குரிய சுவாசம் ஆதாமை ஜீவாத்மா பெற்றவனாக மாற்றிற்று. மண்ணினால் உருவாக்கப்பட்ட மற்ற எல்லா மனிதர்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் கிடைக்காத ஒரு மகத்துவமான ஒரு கிருபை அங்கே ஆதாமிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆதாம் மண்ணின் தன்மையிலே உருவான சரீரம் கொண்ட மனிதன். அந்த சரீரத்துக்குள்ளாக அனுப்பப்பட்ட ஆவியின் சரீரமாக ஜீவசுவாசம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஜீவசுவாசத்தினால் உருவான மனிதன் சாட்சியிடப்பட்டிருக்கிறார். மனிதன் மண்ணின் தன்மையிலான மனிதன். எல்லா ஜீவராசிகளும் மண்ணின் தன்மையினால் உருவாக்கப்பட்ட ஜீவராசிகள்.
இவைகள் யாவற்றின் மீதுள்ள அதிகாரம் முத்திரமோதிரமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட லூசிபரிடம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அவனுடைய அதிகாரம் இந்த மண் இருக்கும் வரையிலும் இந்த பூமியிலே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அவனுடைய அதிகாரம் இந்த பூமி இருக்கும் வரையிலும் அவன் உயிரோடு இருக்கக்கூடிய நிலைக்குள்ளாகவும் அவனை கொண்டு செல்கிறது. அவனுடைய ஜீவனுக்கு கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம், அவன் ஆக்கினை தீர்ப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஆக்கினைக்குரிய தண்டனையை அவன் இரண்டாம் மரணமாகிய அந்த அக்கினி கந்தகம் எரியக்கூடிய மரணத்துக்குள்ளாக செல்லும் வரையிலும் அவனுடைய ஜீவன் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஏனென்றால் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபையானது இந்த பூமி இருக்கும் வரையிலும் அவன் ஜீவனோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது ஏனென்றால் கர்த்தர் அவனை காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த அபிஷேகம் அவனை இந்த பூமி இருக்கிற வரையிலும் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த தன்மையை கொண்டதாக அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையாகவே நாம் பார்க்கிறோம். இப்படியாக முதலாக கிருபையை பெற்ற ஆதாம் தனக்குள்ளாக இருந்து ஒரு சந்ததியை உருவாக்க கிருபை பெற்றான். அந்த சந்ததி அவனுடைய சந்ததியாய், ஆதாமுடைய சந்ததியாய், ஆவியின் சரீரம் பெற்ற ஜனங்களாய் சாட்சி கொடுக்கப்படுகிறார்கள். ஆதாம் மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்டது போல அங்கே மண் இருக்கும் வரையில் அந்த மாமிச சரீரம் இருக்கும். இந்த மாமிச சரீரங்கள் இருக்கும் வரையிலும் அங்கே ஆளுமையை பெற்றிருக்கக்கூடிய லூசிபரினுடைய அதிகாரமும் இந்த பூமியிலே இருக்கும் என்றே வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, சர்ப்பம் ஆவியின் சரீரம் கொண்டவன். இப்படி ஆவியின் சரீரம் கொண்டவனாகிய இந்த சர்ப்பமானவன் இந்த பூமியிலே மண்ணை தின்பதற்கான ஒரு சாபத்துக்குள்ளாக வருகிறான். மண்ணை தின்பதற்கான ஒரு சாபத்துக்குள்ளாக தள்ளப்படுகிறான். அந்த சாபமானது அது மாத்திரம் அவனுடைய அதிகாரம், அதற்குள்ளாக மாத்திரம் அவனுடைய கிரியைகள், இவைகள் எல்லாம் வேதம் கொடுக்கிற சாட்சியாக நாம் பார்க்கிறோம். சர்ப்பமானது மண்ணை தின்னும்படியாய் அங்கே சாபத்துக்குள்ளாகப்படுகிறார். இந்த மண்ணானது தேவத்துவ கிரியையாகும். தேவத்துவத்துக்குள்ளாகவே சகல காரியங்களும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிப்புகளையும் ஆளக்கூடிய முத்திரை மோதிரமாக பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த சர்ப்பம் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக காணப்படுகிறார். இந்த பூமி இருக்கும் வரையிலும் அவன் உயிரோடு இருக்கிறவனாக காணப்படுகிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறதே, அப்படி வானமும் பூமியும் ஒளியும் வரையிலும் அவன் இந்த பூமியிலே உயிருள்ளவனாக காணப்படுவான், ஆளுமை கொண்டவனாக காணப்படுவான் என்றே வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவன் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்ற சாபத்துக்குள்ளாக அங்கே ஆதாம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டாய், பூமியின் மண்ணுக்கு திரும்புவாய். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். இந்த மாம்ச சரீரமானது மண்ணுக்குள்ளாக இருந்து வந்து மண்ணுக்கென்று ஒப்புக் கொடுக்கப்பட்டது. ஆதாமுடைய மீறுதல் நம்முடைய இந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட இந்த மாம்ச சரீரம் தன் நிலையிலே பரலோக ராஜ்யம் செல்ல இயலாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த சாபம் ஆதாமின் மூலமாக ஆதாம் சந்ததியாக விளங்கக்கூடிய எல்லா ஆத்மா கொண்ட சரீரங்களுக்கும் அது சாபமாக அமைந்தது. ஆதாமுடைய மீறுதல் அந்த பின் சந்ததியாக வரக்கூடிய எல்லா ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கக்கூடிய மாமிச சரீரத்தை கொண்டிருக்கிறவர்களுக்கும் அந்த சாபத்துக்குள்ளாக வரக்கூடிய ஒரு நிலை. ஆதாமுடைய மீறுதல் அவனுடைய சரீரத்தில் இருந்த வண்ணமாக அவன் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாத நிலை. ஏனென்றால் அங்கே ஒரு சாபம், அது மண்ணுக்குரிய சரீரம், மண்ணுக்கு செல்வாய் என்று கொடுக்கப்பட்ட சாபமாக அமைகிறது. எனவே இந்த மண்ணானது உருவான இந்த மாம்ச சரீரமானது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதிலே என்று வேதம் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதாமுடைய மீறுதலின் மூலமாகவே நாம் இந்த சரீரத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த மாம்ச சரீரத்தின் மூலமாக நாம் பரலோகத்தை சென்றடைய முடியாது. அந்த கிருபையை இழந்திருக்கக்கூடிய ஒரு சாபத்துக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம். அது ஆதாமுடைய மீறுதலினால் கிடைத்தது. அப்படி ஒரு மீறுதலுக்குள்ளாக ஆதாமுடைய கிரியை சாபமாக மண்ணான சரீரத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்ம எல்லோருடைய சரீரங்களுக்கும் அது கொடுக்கப்பட்ட ஒரு சாபத்துக்குள்ளான ஒரு கிரியாகவே வேதம் சாட்சி கொடுக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கிறோம், பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. முந்திய வானமும் முந்திய பூமியும் இல்லாமற் போயிற்று என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முந்திய வானம், இந்த முந்திய பூமி என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த பூமியானது மண்ணின் தன்மையை கொண்டிருக்கக்கூடிய பூமி. ஏனென்றால் இந்த மண்ணின் தன்மையை பெற்றிருக்கக்கூடிய இந்த பூமியின் மீதான ஆளுமையை பெற்றிருக்கிறவனாகவே மண்ணை தின்னக்கூடிய சாபத்துக்குள்ளாக தன்னுடைய விண்ணுலக வாழ்வை இழக்கக்கூடிய நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டவனே அந்த அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளி. இவன் தன்னுடைய மகிமையிலிருந்து தள்ளப்படுகிறான். இந்த பூமி இருக்கும் வரையிலும் அவனுடைய ஜீவியம் இந்த பூச்சக்கரத்திலே காணப்படும், அவனுடைய ஆளுமை காணப்படும், அவனுடைய அதிகாரம் காணப்படும். இப்படி இந்த பூமி இருக்கிற வரையிலும் அவன் இதை தின்னக்கூடிய ஒரு நிலை, இதன் மீதான ஆளுமையை செலுத்தக்கூடிய நிலைக்குள்ளாக அவன் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால்
இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பழைய பூமி, அதாவது முந்தின பூமி, இந்த முந்தின மண் இல்லாமற் போன ஒரு நிலை, அப்படி இல்லாமற் போகக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக வரும் பொழுது இங்கே புதிய பூமி உருவாக்கப்படுகிறது. இந்த புதிய பூமி முற்றிலுமாக மண்ணினால் உருவாக்கப்படக்கூடிய தன்மை கொண்ட ஜனங்களை கொண்டதாக சாட்சியிடப்படவில்லை. இந்த புதிய பூமியானது இந்த மண்ணுக்கு வேறுபாடான ஒரு நிலை, இங்கே இந்த மண்ணிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற நிலை. எனவே இந்த ஆளுமை பிசாசுக்கு இந்த முந்திய பூமியோடு நின்று போகக்கூடிய ஒரு நிலை. இவனுடைய அதிகாரம், இவனுடைய ஆளுமை யாவும் முந்திய பூமியோடு நின்று போகிவிடும். ஏனென்றால் அவனுடைய ஆயுளும் நாட்களும் அந்த முந்திய பூமி இருக்கும் வரையிலும் மட்டும் சாட்சியிடக்கூடிய சாட்சியாகவே வேதம் கொடுக்கக்கூடிய சாட்சியை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இந்த வலு சர்ப்பம், இந்த பழைய பாம்பு அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி 1000 வருட அரசாட்சியின் போது இந்த மண்ணிலே இருந்து ஆளுமைக்குரிய நிலையில் இருந்து தள்ளப்படக்கூடிய ஒரு நிலை. ஏனென்றால் 1000 வருஷ அரசாட்சி முழுவதிலும் அவனை கட்டி பாதாளத்திலே தள்ளி அவனை முத்திரை போட்டு வைக்கக்கூடிய ஒரு சாட்சியை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு முத்திரையிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சிறைச்சாலை தண்டனைக்குள்ளாக அவன் தள்ளப்படுகிறான். அவன் அங்கே தள்ளப்படக்கூடிய கால அளவானது 1000 வருடம். அந்த 1000 வருடம் வரையிலும் இந்த பூமி இருக்கும். அந்த 1000 வருட அரசாட்சி இந்த பூமியின் மேற்பரப்பு, பூமிக்குள்ளாகவே பாதாளம் இருக்கிறதாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. எரிநரகம் இருக்கிறதாகவே வேதம் சாட்சி கொடுக்கிறது. அந்த பாதாளத்துக்குள்ளாக, அந்த எரி நரகத்துக்குள்ளாக 1000 வருட காலம் சிறை தண்டனையை அனுபவிக்கிறவனாக சர்ப்பமானவன் அந்த பூமிக்கு கீழ் இருக்கக்கூடிய பாதாளத்துக்குள்ளே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அவனுடைய ஆளுமை முற்றிலுமாக அந்த 1000 வருடமும் இந்த பூமியிலே நீக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அவனுடைய ஆளுமை 1000 வருடம் இந்த பூமியிலே எந்த கிரியைகளும் செய்ய முடியாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஏனென்றால் அந்த 1000 வருடம் இயேசு கிறிஸ்துவுடைய 1000 வருட அரசாட்சியாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அங்கே அவனுக்கு அதிகாரம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆளுமை முழுவதும் குமாரனிடத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற நிலை. 1000 வருடம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஆளுமை குமாரனோடும் குமாரனுடைய ஜனங்களாய் 1000 வருட அரசாட்சியிலே பங்கடையும் பொருட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜீவனுக்குரிய ஜனங்களும் வந்து பங்கடையக்கூடிய ஆட்சியாகவே அது சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த கிரியைக்குரிய காலம் நிறைவேறும் வரையிலும் பிசாசானவன் அங்கே 1000 வருடம் இந்த பூமிக்குள்ளாக பாதாளத்துக்குள்ளாக கட்டப்பட்டிருப்பான். இந்த பூமி இருக்கும் வரையிலும் தான் அவன் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த நிலை காணப்படுகிறது. 1000 வருட அரசாட்சியின் போது பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த சர்ப்பமானவன் மண்ணுக்குள்ளாக கட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. மண்ணுக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிறவன் மண்ணுக்குள்ள அதிகாரத்தில் இருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. பூமியின் மேற்பரப்பு முழுவதிலும் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்ட பின் இயேசு கிறிஸ்துவுடைய 1000 வருட அரசாட்சி இந்த பூமியிலே நடக்கும். அந்த 1000 வருட அரசாட்சியிலே சிங்கமும் வைக்கோல் தின்னக்கூடிய ஒரு நிலை. அங்கே பாவமில்லாத பரிசுத்த பூமியாக இந்த பூமி காணப்படும். ஏனென்றால் இந்த பூமியினுடைய ஆட்சி பரிசுத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆட்சியா. அது முந்தின அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய லூசிபரினுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. மண்ணை தின்னக்கூடிய சாபத்துக்குள்ளானவன் ஆக்கினை தீர்ப்புக்கென்று காத்திருக்கிறவனாக பாதாளத்துக்குள்ளே சிறைப்படுத்தப்படுகிறான். அந்த சிறைப்படுத்தப்படக்கூடிய காலம் முழுவதிலும் இங்கே 1000 வருட அரசாட்சி எந்த தீங்கும் அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே காணப்படாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. வேதம் சாட்சி கொடுக்கிறது. அந்த 1000 வருட அரசாட்சி காலம் முழுவதிலும் பிசாசினுடைய பங்களிப்பு இந்த பூமியிலே கிரியை செய்யாது இருக்கிற நிலை. ஏனென்றால் அவன் மாத்திரமல்ல, அவனோடு சேர்ந்து அவனுடைய கிரியைகளுக்கெல்லாம் உடனிருந்த தூதர்களும் இந்த அந்தகாரத்துக்குள்ளாக கட்டப்படக்கூடிய ஒரு நிலை. யூதாவின் நிருபம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்கள் அந்தகாரத்தில் அடைக்கப்படுகிறார்கள் என்று சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்கள் தங்களுடைய மேன்மையை பிசாசு காத்துக்கொள்ளவில்லை. தனக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த மேன்மை நின்று தள்ளப்பட்டவனாக காணப்படுகிறான். அப்படியாக அவனுக்கொத்த கிரியைகளை அவனோடு செய்த அந்த தூதர்களும் இந்த பூச்சக்கரத்திலே தன்னுடைய கிரியைகளை மண்ணுக்குரிய கிரியைகளாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். அவைகள் 1000 வருஷ அரசாட்சி காலத்துக்குள்ளாக பிசாசோடு சேர்ந்து அவனோடு சேர்ந்து தன்னுடைய கிரியைகளை செய்த எல்லா தூதர்களும் இந்த பூமிக்குள்ளாக
பாதாளத்துக்குள்ளாக தள்ளப்படுவார்கள். இங்கே அவர்களும் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத நிலைக்குள்ளாக இருந்தபடியினால் அந்த ஆக்கினைக்கென்று அவர்களும் கர்த்தரால் சிறைப்படுத்தப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள், அடைக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பழைய பாம்பாகிய இந்த வலு சர்ப்பம் தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு கால அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஆளுமைக்குள்ளாக இருக்கிறார். மண்ணின் அதிகாரம் அவனிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாம் வானம் வரையிலுமான அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இப்படி இரண்டாம் வானம் வரையிலும் தன்னுடைய ஆளுமையை பெற்றிருக்கக்கூடியவன் அந்த மகிமையிலிருந்து தள்ளப்பட வேண்டும். அந்த மகிமை நின்று தள்ளப்படும் போது முதலாவது அவனுக்கு எதிராக கர்த்தத்துவத்தின் கிரியைகள் கொடுக்கக்கூடிய சாட்சியானது அவன் இரண்டாம் வானத்திலிருந்து தள்ளப்பட வேண்டும். அவனுடைய ஆளுமை இரண்டாம் வானத்திலிருந்து தள்ளப்பட வேண்டும். இரண்டாம் வானத்திலிருந்து அவன் தள்ளப்படுவதற்கென்று ஒரு கால அளவை கர்த்தர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அந்த கால அளவானது அவருடைய 1000 வருட அரசாட்சிக்குள்ளாக பங்கடைய யாரெல்லாம் கிருபை பெற்றிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஜீவனுக்குள்ளாக தன்னுடைய மாம்ச சரீரத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி அவர்களையெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கால அளவு தான் வேதம் சாட்சி கொடுக்கிறது மணவாட்டி பூரணப்பட்டிருக்கக்கூடிய காலம் என்று. மணவாட்டி பூரணப்படக்கூடிய வேளையிலே அவள் அந்த இரண்டாம் வானத்துக்குள்ளாக சென்றமர வேண்டும். அங்கே அவளை குடியமர்த்த வேண்டும். அங்கே இளைப்பாதலுக்குள்ளாக சென்று பிரவேசிக்க வேண்டும். அப்படி பிரவேசிக்கக்கூடிய அந்த கால அளவு வரும் பொழுது அவன் இரண்டாம் வானத்திலிருந்து தள்ளப்பட போகிறான். அப்படி இரண்டாவது வானத்திலிருந்து அவன் தள்ளப்படும் போது அங்கே ஒரு யுத்தம் ஏற்படுகிறது. மிகாவேலும் அவனை சார்ந்த தூதர்களும் அந்த யுத்தத்திலே பங்கடைகிறார்கள். அங்கே ஜெயம் மிகாவேலுக்கும் அவனை சார்ந்த தூதர்களுக்கும். இரண்டாம் வானத்திலிருந்து தன்னுடைய மகிமையில் இருந்து அவன் தள்ளப்பட்டவனாக காணப்படுகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. வான மண்டலத்திலே யுத்தம் உண்டாயிற்று. இந்த யுத்தமானது இரண்டாம் வானத்திலிருந்து அவன் மகிமையிலிருந்து அவன் தள்ளப்பட வேண்டும். இரண்டாம் வானத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அவனுடைய ஆளுமையிலிருந்து அவன் தள்ளப்பட வேண்டும். எப்பொழுது அவன் தள்ளப்படுவான் என்று பார்த்தோம். மணவாட்டியின் தன்மையிலே தன்னுடைய கிரியைகளிலே அவள் பூரணப்படக்கூடிய வேளை அந்த வேளை. மணவாட்டி எப்பொழுது பூரணப்படுகிறாள்? 7 தலைகளும் 10 கொம்புகளையும் தலைமீது 7 முடிகளையும் உடைய அந்த மிருகம் வீழ்த்தப்படக்கூடிய ஒரு காலம். அப்படி வீழ்த்தப்படக்கூடிய காலம் 7 தலை என்னதென்றும் 7 தலை மீது கற்பிக்கப்பட்டிருக்கிற முடி என்னதென்றும் சாட்சியிடப்பட வேண்டும். இந்த காலமானது 7 சபை காலங்களும் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய காலம். 7 சபை காலங்களும் நிறைவு பெற்ற பின் அந்த யுத்தமானது வானமண்டலத்திலே நிகழ வேண்டும். அப்படி 7 சபை காலங்களும் நிறைவு பெற்ற பின் வானமண்டலத்திலே உண்டாகக்கூடிய அந்த யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் லூசிபரும் அவனை சார்ந்தவர்களும் அந்த இரண்டாம் வானத்தின் மகிமையிலிருந்து தள்ளப்படுவார்கள். அப்படி தள்ளப்பட்ட பின் இரண்டாம் வானத்தினுடைய மகிமை யாவும் கர்த்தத்துவத்தின் மகிமைக்குள்ளாக வரும். அப்படி கர்த்தத்துவத்தின் மகிமைக்குள்ளாக இரண்டாம் வானம் வரும் பொழுது அந்த இரண்டாவது வானத்திலே இந்த பூச்சக்கரத்திலே தன்னுடைய கிரியைகளிலே பூரணப்பட்டிருக்கக்கூடிய மணவாட்டி அங்கே குடியமர்த்தப்படுவாள். அப்படி குடியமர்த்தப்பட்ட பின் இங்கே முழுவதுமாக இந்த பூமிக்குள்ளாகவே முதலாம் வானம் வரையிலும் மாத்திரம் கிரியை செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்றவனாகவே லூசிபர் சாட்சியிடப்படுகிறார். இந்த இரண்டாவது வானத்திலே நடக்கக்கூடிய அந்த யுத்தத்திலே வலு சர்ப்பமும் அவனை சார்ந்த தூதர்களும் இருந்த இடம் காணாமல் போயிற்று என்று சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. இங்கே வானத்திலே உண்டான அந்த யுத்தம் வலு சர்ப்பங்களும் அதை சார்ந்த இடமும் அங்கே இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை, அந்த மகிமையிலிருந்து தள்ளப்படக்கூடிய ஒரு நிலை. கர்த்தத்துவ மகிமை அங்கே இரண்டாம் வானத்திலே ஏற்படக்கூடிய மகிமை. ஏனென்றால் கர்த்தத்துவ மகிமையானது அழிவில்லாத மகிமை. அது அழிவில்லாத இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்குரிய கிரியைக்குரிய காலம். அப்படியாக இருக்கக்கூடிய அந்த மகிமைக்குள்ளாக சென்றடையக்கூடிய கிருபையை மணவாட்டி பெறுகிறார். தன்னுடைய நிலையிலே பூரணப்பட்ட பின் அவள் அங்கே வந்து குடியமர்த்தப்படுகிறாள். அவள் அங்கே இருக்கக்கூடிய அந்த கால அளவு இந்த பூமிக்குள்ளாக உபத்திரவம், இந்த பூமிக்குள்ளாக மகா உபத்திரவம் நிகழக்கூடிய ஒரு நிலை. இந்த பூமி மகா உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து வந்த பின் இந்த பூமியின் மேற்பரப்பு முற்றிலுமாக அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டுவிடும். இந்த பூமியின் மண் இருக்கும், ஆனால் இந்த பூமியின் மண்ணினால் உருவாக்கப்பட்ட எந்த ஜீவராசிகளும் இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. அது முற்றிலுமாக அழிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. தேவத்துவ கிரியைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. முந்திய நிலை அழிக்கப்பட்டது, பிந்திய நிலை கிறிஸ்துவின் அரசாட்சியாய் இந்த பூச்சக்கரத்திலே செழுமையை உண்டாக்கும். அது நீதிக்குரிய கிரியை, அது நீதிக்குரிய கிரியைக்குரிய காலம். அப்படி இருக்கக்கூடிய அந்த கிரியைக்குரிய
வரக்கூடிய காலத்திலே கிறிஸ்துவின் மகிமை இரண்டாம் வானத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ளாக வெளிப்படும். பூமி உபத்திரத்துக்குள்ளாக மாறி பூமி மகாபோத்திரத்துக்குள்ளாக தண்டிக்கப்பட்டு பூமியின் மேற்பரப்பு முழுவதிலும் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்ட பின் 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பமாக வேண்டும். பூமியின் மகிமை முற்றிலுமாக எடுக்கப்பட்ட பின் இந்த பூமியின் மகிமையை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய லூசிபர் 1000 வருடம் இந்த பூமிக்கு கீழ் இருக்கக்கூடிய பாதாளத்துக்குள்ளே சிறைப்படுத்தப்பட போகிறார். அப்படி 1000 வருடம் அவன் பூமிக்குள்ளாக சிறைப்படுத்தப்படும் பொழுது அங்கு பூமியின் மேற்பரப்பில் கிறிஸ்துவின் ஆட்சி, அது 1000 வருட மகிமைக்குரிய ஆட்சி. அது கர்த்தருடைய ஜனங்கள் கம்பீர துணியோடு களிப்போடு இந்த பூமியிலே கர்த்தருடைய ஆளுமைக்குள்ளாக வாழக்கூடிய ஒரு ஜீவியத்துக்குரிய காலம். வானமண்டலத்திலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியானது 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக அதிலே பங்கடையக்கூடிய தன்னுடைய ஜனத்தை எடுத்துக்கொள்ளும் முன்பாக கர்த்தர் இந்த பூமியை உபத்திரத்துக்குள்ளாக உட்படுத்தும் முன்பாக ஒரு காரியம் பூச்சக்கரத்தின் மேல் பகுதியிலே வானமண்டலத்திலிருந்து நிகழ வேண்டும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. வானமண்டலத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வர வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இந்த தூதனை குறித்து நாம் பார்க்கிறோம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. இந்த தூதனானவன் பலமுள்ள தூதன் என்று சாட்சியிடப்படுகிறான். இவன் வானத்தில் இருந்து இறங்கி வர வேண்டும். இவன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வானமண்டலத்திலே நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்தை குறித்து சாட்சி கொடுப்பான். இவன் பூமியிலே நடந்து கர்த்தத்துவ கிரியைக்குரிய ஜனங்களாக காணப்படுகிற அந்த மணவாட்டி தன்னிலை அறிந்து அந்த மணவாட்டி தன்னிலையிலே பூரணப்பட வேண்டும் என்பதை சாட்சியாக கர்த்தருடைய பிரமாணத்தை கொண்டு இந்த ஜனங்களிடத்திலே சேர்க்கிறவனாக அனுப்பப்படுகிறான். அப்படியான அந்த தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வரக்கூடிய ஒரு வேளை பூச்சக்கரத்துக்கு மேலாக இங்கே 2ஆம் வானத்திலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கும். அந்த யுத்தத்தை அந்த பலமுள்ள தூதன் வந்து சாட்சி கொடுப்பான். அந்த பலமுள்ள தூதன் மூலமாக கொடுக்கக்கூடிய சாட்சியை விசுவாசத்துக்குள்ளாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஜனம் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட ஜனமாக சாட்சியிடப்படுகிறார்கள். வானமண்டலத்திலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தூதன் மூலமாக கொடுக்கக்கூடிய சாட்சியை அங்கீகரிக்கிறவர்கள் மனவாட்டிக்குரிய தன்மைக்குள்ளாக கர்த்தரிடத்திலிருந்து அனுப்பப்படுகிற புதிய பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். அப்படியான ஒரு கிருபையை, அந்த புதிய பிரமாணத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கிருபையை கிட்ட ஜனமாய் நாமும் மாற, நம்மை மாற்றி நம்மை வழிநடத்த தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.